ஆண் அழகு என்று ஒன்று இருக்கிறது. ஆண் அழகு. அவன் உடல், இந்த புஜங்கள், தோப்பியம் ஒரு கோபுரம் போன்று இருக்கும். அவனுடைய ஹஸ்தங்கள், இதில் ஒரு கோபுரம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இது மத்தளம் போன்று இருக்கும். இந்த அமைப்புகள் மத்தளம் போன்று இருக்கும். இவைகள் அவன் கையின் அழகுகள். அதேபோல் அவன் இடுப்பு சுருங்கி அவன் தோப்பியங்கள் விரிந்திருக்கும். ஆனால் பெண்களுக்கு கச்சத்திற்குள் சதை இருக்காது, இந்த ஆண்களுக்கு கச்சத்திற்குள் சதை இருக்கும். பெண்களுடைய கைகள் இப்படியாக இருக்கும், இப்படி விரிந்திருக்கும். இதுதான் முதல் தர அழகு பெண்களுக்கு. ஆண்களுடைய கைகள் இப்படி இருக்கும். இது முதல் தர அழகு. ஏனென்றால் பெண்களுக்கு இங்கு சதைகள் இல்லாததனால் கைகள் இந்த நிலையிலும், ஆண்களுக்கு கச்சத்திற்குள் சதை இருப்பதால் அது இந்த நிலையிலும் இருக்கும். ஆண்களுடைய முகத்தில் முடிகள் இருப்பது அழகு. மலித்தலும் நீட்டலும் உலகம் பழிப்பின் பிடில் அப்படி சொல்லியிருக்கு. ஆனா ஒரு பெண் ஒரு ஆண் என்று சேர்வைக்கு ஆண்களின் உடலில் சிறியதாக நீட்டாத முடிகளும் மலிக்காத முடிகளும் இருக்க வேண்டும். இது ஒரு அழகு. ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் இணைய வேண்டுமானால் ஒரு ஆணின் முகத்தில் மீசையும் இல்லை தாடியும் இல்லை என்றால் இரண்டு பெண்களை ஒத்த ஒரு அமைப்பு தான் ஏற்படுமே தவிர ஒரு ஆண் ஒரு பெண் அவங்களுடைய வீரமும் பாசமும் சம அளவுக்கு இருக்காது. அதேபோல் மீசையும் தாடிக்கும் ஊற்றுணர்ச்சிகள் என்று ஒன்று உண்டு. சிவனும் விஷ்ணுவுக்கும் இந்த ரெண்டு நிலை கிடையாது. படைப்பாற்றல் அதிகமாக இருக்கிற அந்த பிரம்மாவுக்கு மீசையும் தாடியும் உண்டு. அதனால் அந்த ஊற்றுணர்ச்சிகள் அதிகமாக அவர்களுக்கு இருக்கும். ஊற்றுணர்ச்சின்னா திடீரென தோன்றும் ஒரு ஞானம், திடீரென ஞானங்கள் தோன்றும். அது ஆண்களுக்கு இருக்கும் இயற்கையாக. இதெல்லாம் ஆண்களுடைய அழகுகள்.